அன்னைக்கு நான் உங்களை காப்பாத்தினதை மறக்காம தானே இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்றீங்க. இடையில எவ்ளோ காலம் ஓடி இருந்தாலும் இன்னும் நீங்க பழச மறக்காம இருக்கீங்கல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த நல்ல குணம்தான். உண்மையிலேயே இவளுக்கு உடம்பு சரியில்லையா இல்லைன்னா நடிக்கிறாளா? என்ன அன்பு, ஏதோ யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, போலாம். தண்ணியாவது குடிமா. வேணா அத்தை. குடிமா, சொன்னா கேளு. என்னாச்சு ராஜமாதா? அண்ணி வேற சோகமா இருக்காங்க. நீங்க ஒரு கொலவெறியோட தெரியறீங்களே. ஊருக்குன்னு உங்க மேல பட்டு உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது முட்டிக்கிச்சா? டேய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அடுத்தவங்க மூடு தெரியாம இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறத எப்பதான் நிறுத்துவ? சாரி பெரியம்மா. நீ டென்ஷன் ஆகுற மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும்ல, அப்ப நான் உன்னை கிண்டல் அடிக்கிறேன். உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ ராஜமாதா, தெரியாதனமா பழக்க தோசத்துல வாய விட்டேன். அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் சாபம் விட்டு என்ன பயமுறுத்தாதீங்க. இப்ப சீரியஸா கேக்குறேன், என்னதான் ஆச்சு சொல்லுங்க. எங்கடா அவன்? அவன்னா எவன்? கண்மணி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ உன்கிட்ட வேற யார பத்தி கேட்பேன்? ஓ, அன்பண்ணனா? அவனை இன்னைக்கு ஃபுல்லா நான் பார்க்கவே இல்லையே. நான் வேற வேலையா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஏன் பெரியம்மா, என்னாச்சு? அண்ணிய அண்ணன் திட்டானா? அவன் திட்டுனா கூட கொஞ்ச நேரத்துல அதை மறந்துட்டு அவ சிரிப்பாடா. ஆனா அவன் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான். பாவம், அவ இன்னும் சாப்பிட கூட இல்ல. எப்படி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கா பாரு. அது தெரியுது பெரியம்மா. ஆனா நீங்க இன்னும் பிரச்சனை என்னன்றத சொல்லவே இல்ல. இவளுக்கு போன் பண்ணி 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், வெளியில போய் சாப்பிடலாம், நீ ரெடியாருன்னு சொல்லிருக்கான். இன்னும் வரவே இல்லடா. இவ மத்தியானம் ரெடியானவ, இன்னும் ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம அவன் வந்து கூட்டிட்டு போவான்னு அப்படியே உட்கார்ந்துருக்கா. அப்ப வர்றியா இல்லையான்னு போன் பண்ணி நீங்களே கேட்டுற வேண்டியதானே பெரியம்மா? ஏண்டா, இவ்வளவு நேரம் நாங்க பண்ணாமையா இருப்போம்? எப்ப போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச்ட் ஆஃப்னு அப்படியே வந்துட்டு இருக்கு. நாட் ரீச்சபிளா? அந்த அளவுக்கு அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஆஹா, போச்சு. சாரி பெரியம்மா, நாட் ரீச்சபிள் தான் வருது. இந்த நேரத்துல ஆபீஸ்ல கூட யாரும் இருக்க மாட்டாங்களே. நீங்க பேசாம அண்ணனோட லேண்ட்லைனுக்கே போன் அடிச்சு பாத்துருக்கலாமே அண்ணி. பண்ணிட்டேன் கார்த்தே, ஆனா பாட்டி தான் போன் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க நீ? அவங்க என்ன பேசவே விடல. எதுக்கு வேலை நேரத்துல அவனுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு சொல்லி என்ன நல்லா திட்டி விட்டுட்டாங்க. இந்த பாட்டி வேற அதுக்கு மேல எப்படா உங்களை திட்டலானே காத்துக்கிட்டு இருப்பாங்க. டிவி சீரியல் வில்லிங்களை விட ரொம்ப மோசமா இருக்காங்களே இந்த பாட்டி. அண்ணி, இதுக்காகலாம் நீங்க கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. அண்ணன் போன்ல என்ன பிரச்சனையோ தெரியல. அவன் வராததுக்கு ரீசன் திடீர்னு ஏதாவது ஒரு மீட்டிங் கூட போயிருக்கலாம் இல்லையா? அது மேபி சிக்னல் இல்லாத இடமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறமா அவன் வந்து வெளியே கூட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால வயிற்று இந்த மாதிரி அநியாயத்துக்கு பட்னி போட்டு காய விடாதீங்க. முதல்ல சாப்பிட்டுருங்க. இல்ல கார்த்தே, எனக்கு அப்படி ஒன்றும் பசியாலாம் இல்ல. முதல்ல அவர் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு கண்மணி, கொஞ்சமாவது சாப்பிட. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி பெரியம்மா, அண்ணிய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனா ஐ ஃபீல் சோ ஹங்கிரி. கொஞ்சம் ரீசார்ஜ் ப்ளீஸ். சரி வாடா கண்மணி, நீயும் மாமா சாப்பிடலாம். இல்ல அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி வா. பாவம் கண்மணி, நமக்காக ரெடி ஆயிட்டு ஏமாந்து போயிருப்பான். முதல்ல இந்த வெண்ணிலாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். இல்லைன்னா தேவையில்லாம நமக்கு இப்படிதான் தொல்லை வரும். இப்ப எதுக்கு இவர் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? டைம் வேற பாக்குறாரு. வீட்ல என்ன டிராப் பண்ணிட்டு கண்மணியை வெளியே கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்றாரோ? அன்பு, அன்பு, உங்களதான்.
ம் சொல்லு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து கார் நிறுத்துறீங்களா? ஏன்? சாப்பிட்றதுக்கு தான். எதுக்கு ஹோட்டலு? வீட்டுக்கு போயிடலாமே. இல்ல அன்பு, எனக்கு ரொம்ப பசிக்குது. புரியுது, ஆனா நீ ஏற்கனவே மயக்கம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்ட. இதுல ஹோட்டல் சாப்பாடுலாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதான் யோசிக்கிறேன். இல்ல அன்பு, ஆஃப்டர்நூன்ல இருந்தே நான் எதுவுமே சாப்பிடல. பசி எனக்கு வயித்த கிள்ளுது. கொஞ்சம் பொறுத்துக்கு, ஏன் 15 மினிட்ஸ்ல வீட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் என்னால பசி தாங்க முடியாது அன்பு. இப்படியே விட்டா அப்புறம் மறுபடியும் மயக்கம் அடிச்சு விழுந்துருவேன். என்ன அன்பு நீங்க? என் பாடி கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளோ வீக்கா இருக்கேன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. உங்க உயிரையே காப்பாத்தினவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரதுக்கு கூட யோசிக்கிறீங்கல்ல. என்னாச்சு? ஒரு ஹோட்டலை பார்த்தேன், ஆனா தாண்டி வந்துட்டேன். வண்டியை யூ டர்ன் பண்ணி தான் போகணும். டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? நானும் இவளும் கார்த்தியும் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணோம் தெரியுமா? போனே ரீச் ஆகாம அப்படி எங்கடா இருந்த? ஆமா, இவ எப்படி உன் கூட வந்தா? அம்மா, அது வந்து ஃபோன். ஹேய், என்னாச்சு வெண்ணிலா உனக்கு? ஏன் பயந்து போன மாதிரி இருக்க? என்ன நடந்துச்சு? இல்லடி, ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் கண்ணெல்லாம் இருண்டு நடக்க முடியாம அப்படியே விழுந்திருப்பேன். பாத்தியோட இவள. அன்புதான் என்ன புடிச்சு காப்பாத்தினாரு. நல்ல வேலை, அந்த சமயத்துல இவர் இருந்தாரே, இல்லனா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் அன்புதான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு 3 டேஸ்க்கு மெடிசன் எழுதி கொடுத்திருக்காங்க. சரிடி, அதெல்லாம் கரெக்டா போட்டுக்கோ. உடம்ப பத்திரமா பாத்துக்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு. சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது, இல்லனா இப்படிதான் ஆகும். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. வர வழியில எனக்கு பசி தாங்கல. அன்புதான் ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி என்ன சாப்பிட வச்சாரு. ஏங்க, நீங்க நல்ல வேலை பண்ணீங்கங்க. என்ன நல்ல வேலை பண்ண அவன்? ஏண்டா, அவளை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கியே, அத நான் தப்பா சொல்லல. ஆனா வீட்ல உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? அத்தை, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை. நீ சும்மா இரு கண்மணி. சாரி கண்மணி, வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற டென்ஷன்ல போனை ஆபீஸ்ல மறந்துட்டேன் கண்மணி. சரி, வெண்ணிலா போன்ல இருந்து கால் பண்ணலான்னு பார்த்தா அவள்துலயும் சார்ஜ் இல்ல, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் கண்மணி, சாரி. எல்லாம் ஓகே தானே? நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதானே? அவசரத்துக்கு வேற யாருக்கிட்டையாவது போனை வாங்கி அன்னைக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? என்ன, அரை மணி நேரத்துல வர்றேன்னு சொன்ன ஆளு 4 மணி நேரம் ஆகியும் கான்டாக்டே இல்லாம இருந்தா வீட்டுல இருக்கவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா? அதுவும் இவளை கிளம்பி ரெடியாரு வெளியில போலான்னு சொல்லிட்ட. பாவம், இவ உனக்காக கட்டின புது புடவையை கூட மாத்தாம உட்கார்ந்திருக்கா. நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்க, ஆனா நீ வருவேன் நம்பி இவ சாப்பிடாமையே இருக்கா. ஐயோ, நீங்க 2 பேரும் வெளியே போக பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா? சாரி கண்மணி, கடைசியில என்னால அது வேஸ்ட் ஆயிடுச்சா?